compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். எதனால சுந்தர்சி இந்த விபரீத முடிவினை கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எதுவுமே வந்து ஃபைனலைஸ் ஆகலையா, அனௌன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது பர்த்டேங்கிறார். ஸோ ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே சொல்ல முடியாம ஓகேன்னு சொல்றாங்க. ராஜ்கமல் ஆஃபீஸ்க்கு வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க, மாலை போடுறாங்க, அஃபிஷியலாக அனௌன்ஸ். சுந்தர் இதோட பெட்டரா அதை பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படிங்கிறாரு. ஸோ பெட்டரா அப்படின்னும் போதே வந்து இது பிடிக்கலைங்கிறது தானே, அது மறைமுகமாக அதான அர்த்தம். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு சுந்தர்சி வந்து ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை சார், வேற ஒரு லைன் ஒரு 2 days ரெடி பண்ணிட்டு வரேன் சார், ஸ்டாண்டர்டோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் ரஜினிகிட்ட சொல்றாரு. அப்போ ரஜினி சொன்ன ஒரு வார்த்தை வந்து சுந்தர்சியை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சுக்கிறாங்க. அது என்னன்னா சுந்தர் இது வந்து இந்த ட்ரெண்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. முன்னாடி வந்து 35-40 படம் எடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு குவாலிட்டியான ஏற்கனவே பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனருக்கு பாதிப்பு மனசளவு வருமா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இயக்குனரை இப்படி பேசுறது அப்படின்றது ஒரு மன வருத்தப்பட்டு தான் ரொம்ப காயமடைஞ்சுதான் இருக்கு. படத்துல சுந்தர்சி டைரக்டரா கமிட் பண்ணும்போதே ரஜினிக்கு இதுல உடன்பாடு இல்லைங்கிறது தான் உண்மை. ரொம்ப வெளிப்படையா பேசணும்னா ரஜினிக்கு இதுல சில தயக்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. சமீபத்தில் வந்த ரஜினி கமல் இணையக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்லேருந்து சுந்தர்சி அவர்கள் வெளியேறிட்டாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டோம், பேசிகிட்டு இருக்கோம். என்ன உண்மை காரணமாக இருக்கும் சார்? எதனால் சுந்தர்சி இந்த விபரீத முடிவினை கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எதனால் இந்த முடிவை அவர் எடுக்க என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இல்லை, சுந்தர்சி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா சுந்தர்சி வந்து பயங்கரமான கடுமையான மன உளைச்சலில் இருக்கார் அப்படின்னு சுந்தர்சிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொன்ன தகவல் இது. அதாவது வந்து இந்த ப்ராஜெக்டில் முதல்ல வந்து சுந்தர்சி கமிட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா சுந்தர்சி கமல் தான் வந்து முதல்ல சுந்தர்சியை வந்து சாய்ஸாக சொல்லியிருக்கார் ரஜினிகிட்ட. அது காரணம் என்னென்னா, இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸு, கமல் தான் வந்து தயாரிப்பால். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ரஜினி ஹீரோவாக நடிக்கிறாரா இருந்தால் கூட இது ஒரு பட்ஜெட்டில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு பேன் இண்டியா படம், அப்புறம் வெட்டு குத்துன்னு பயங்கரமாக ஒரு 450 கோடி ரூபா செலவழித்து விட்டால் சரியாக வராது. இது ஒரு அமிக்கபிளான ஒரு கைக்கடக்கமான ப்ராஜெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கமல் தான் வந்து சுந்தர்சியை வந்து சூஸ் பண்ணி ரஜினிகிட்ட அனுப்பிச்சி விட்றாரு. ரஜினிகிட்ட சுந்தர்சி பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்கும்போதே ரஜினி வந்து சொல்லியிருக்காரு, சுந்தர்சி எப்படி கமல் அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, இந்த ஏற்கனவே உங்களோட அருணாச்சலம் பண்ணியிருக்காரு, என்னோட அன்பை சிவம் பண்ணியிருக்காரு, 2 பேரோடையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் ப்ரொடியூசர், நீங்கள் வந்து ஆக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் பரிச்சயமான ஒரு நபராக இருப்பார். அதுவும் இல்லாமல் சுந்தர்சியோட ஒர்க்கிங் ஸ்டைல் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ ஒரு குறுகிய கால பட்ஜெட்டு ஒரு பக்காவாக பிளான் பண்ணோம்னா அந்த பிளானில் வந்து படத்தை பண்ணுவார் அப்படின்னும் போது ரஜினி சொல்லியிருக்காரு, அப்படியா கொஞ்சம் வேறு யாராவது சாய்ஸ் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் மறுபடியும் கமல் வந்து அழுத்தி வந்து சுந்தர்சி பண்ணால் நல்லாயிருக்குன்றதை சொல்லியிருக்காரு. ஸோ ரஜினி வந்து கமல் வந்து 2 தடவை 3 தடவை சொல்லும் போது ரஜினியால் அந்த சாய்ஸை மறுக்க முடியல. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கமல் வந்து சுந்தர்சியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம், ஓகேவான்னு கேட்டதுக்கு சுந்தர்சி சொல்லியிருக்காரு, ஓகே சார், ஆனால் கதையெல்லாம் இன்னும் எதுவும் முடிவு பண்ணலையே அப்படின்னும் போது எல்லாம் பண்ணிக்கலாம், இப்போ படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னும் போது ஓகே சார் அப்படின்றார். இங்கே முக்கியமாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போகிறதா இருந்துச்சு இல்லையா, ஈக்குவலாக வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணி நடிக்க போகிற ஒரு படம் இருந்துச்சு இல்லையா, அந்த படமே இப்போ கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த படமும் ராஜ்கமலுக்கு தான் கொடுத்துருந்தாரு. அந்த படம் ஏன் கிடையாது அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்க வேண்டிய படமாக மாறுது. ஏன்னா ரஜினிக்கு 200 கோடி சம்பளம், ரஜினிக்கு கொடுக்கும்போது கமல் கொடுக்க முடியாமல் இருக்க முடியாது. அவரே ப்ரொடியூசராக இருந்தால் கூட சம்பளம்னு ஒன்று இருக்குல்ல அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்கிற ஒரு கதை வேணும், 2 பேருக்கும் ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும், 2 பேரையுமே ஹேண்டில் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர் வேணும். அதே நேரத்தில் கமர்ஷியலாகவும் அந்த படம் ஹிட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள் அந்த படத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த படம் இப்போ உடனே தொடங்கினா சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரஜினி மட்டுமே ஹீரோவாக நடிக்கட்டும் அப்படின்றதும், கமல் வந்து இதில் வந்து கடைசியாக ஒரு கேமியோ பண்ண போகிறார். அதுதான் உண்மை. அதாவது வந்து எப்படி விக்ரமில் வந்து சூர்யா பண்ணார்ல ரோலெக்ஸ் கதாபாத்திரம், அந்த மாதிரி ஒரு கேமியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து இந்த அடி தட்டி வெட்டு குட்டு கூலி இந்த ஜெயிலர் படங்களெல்லாம் தொடர்ந்து நடிச்சிட்டு வர்றார் இல்லையா. அது இல்லாமல் இப்போ குரு சிஷ்யன் மாதிரி, நம்ம அண்ணாமலை மாதிரி,
ஒரு பேட்டர்ன். ஒரு காலத்தில் வந்து ரஜினி காமெடியோட கலந்து படங்கள் பண்ணுவார்ல, படிக்காதவன்லாம் பண்ணியிருந்தார்ல, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரஜினிக்கே ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு ஒரு தகவலும் இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் ஆலோசனை பண்ணி கமல் வந்து இது ஒரு கரெக்டாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி படமாக இருக்கணும் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக பிளானிங்காக எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டரானா கிட்டத்தட்ட 35 படங்களுக்கு மேலே இயக்குனர், வெற்றி படங்கள் இன்னைக்கும் கொடுத்துட்ருக்கிற இயக்குனர். ஸோ சுந்தர் சி சரியாக இருக்கும்னு கமல் டிசைட் பண்ணுறார். அது தயாரிப்பாளராக டிசைட் பண்ணுறாரு. ரஜினி வந்து அதை மறுக்க முடியாமல் வந்து ஏற்றுக்கிறார். இங்கே ரொம்ப சிக்கல் என்ன ஆச்சுன்னா அப்படின்னா, கமல் வந்து அவருடைய பிறந்த நாள் வந்துச்சு இல்லையா, 7ஆம் தேதி நவம்பர் அன்னைக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணணும்னு 2 நாளைக்கு முன்னாடி ரஜினிகிட்ட சொல்கிறாரு. அப்போ ரஜினி சொல்கிறாரு, என்ன கமல் ஏன் அவ்வளோ அவசரம், என்ன அவசரம், என்ன எதுவுமே டிசைட் பண்ணலையே, கதை எதுவுமே முடியவாலையே, ஸ்கிரிப்ட் கூட நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணலையே, ஏன் அவ்வளோ அவசரம் அப்படின்னு கேட்கும்போது கமல் சொன்ன காரணம் என்னன்னா, என்னுடைய பர்த்டே அன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ இங்கே ரஜினியால் அதை வந்து தட்டி பேச முடியல. இப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும், ஓகே ப்ரொசீட் அப்படின்ட்டாரு. சுந்தர் சியை கூப்பிட்டு கமல் சொல்கிறாரு, 7ஆம் தேதி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அஃபிஷியலாக அப்படின்போது அவர் கேட்குறாரு ஷாக் ஆகி, சார் லைன் கூட ஒன்றுமே வந்து ஃபிக்ஸ் ஆகலை, எதுவுமே ரஜினி சாருக்கு சொல்லலை, என்ன சார் திடீர்னு கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணுறோங்கிறீங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் சுந்தர், நீங்கள் நம்மளோட என்ன 2 பேரோடையும் ஒர்க் பண்ண டேரக்டர் தானே நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், நாளைக்கு பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவராலையுமே தட்ட முடியும். ஓகே. ஸோ இந்த கமல் பர்த்டே அன்னைக்கு அவசரமாக 7ஆம் தேதி நவம்பர் அனௌன்ஸ் பண்ணதான் இவ்வளோ சிக்கலுக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க. அப்போ கமல் அவர்கள் வந்து இவங்க 2 பேரையும் இணைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் ரஜினி அவர்கள்ட்டையும் கதை சொல்லலை, சுந்தர் சி அவர்கள்ட்டையும் முழுமையான ஒரு விஷயமா உட்காந்து பேசலை, இதுதான் அங்கே முக்கிய காரணமா சார்? நிச்சயமா ரஜினி அவர்கள் கதை சொல்லலை, ரஜினி கதை லைன் கூட சொல்லலை ரஜினிக்கு. ஓகே. ரஜினி கேட்குறாரு, எதுவுமே வந்து ஃபைனலைஸ் ஆகலையா, அனௌன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது பர்த்டேங்கிறாரு. சுந்தர் சியும் கேட்குறாரு, எதுவுமே ஃபைனலைஸ் ஆகலை சார், எப்படி சார்னு கேட்குறாரு, பர்த்டேங்கிறாரு. ஸோ 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே சொல்ல முடியாமல் ஓகேன்னு சொல்கிறாங்க. ராஜ்கமல் ஆஃபீஸ்க்கு வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, மாலை போடுறாங்க, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ சமீபத்தில் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அந்த பெரிய ஹீரோஸோட சம்பளம் வந்து பெரிய தொகையாக கொடுக்காம வரக்கூடிய லாபத்திலேருந்து ஒரு பங்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஒருவேளை அதனால தான் இந்த படத்துக்கு கமல் அவர்கள் ரஜினிக்கு சம்பளம் பேசாமல் ஷேர் என்ற அடிப்பில் போனனால ரஜினி அவர்கள் நோ சொன்னதா கேள்விப்படுறோம், அது உண்மைங்களா சார்? இல்லை, நானே ஒரு தயாரிப்பாளர், நானும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக இருக்கேன். நான் வந்து அவங்க போட்டிருக்க தீர்மானத்தை நான் விமர்சனம் பண்ணக்கூடாது, அது தப்பு, அங்கே மெம்பராக இருந்துக்கிட்டு. ஆனால் ப்ராக்டிக்கலி இது சாத்தியமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம், அதான் உண்மை. தயாரிப்பாளராக இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ரெண்டாவது வந்து இன்றைக்கி இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் யாருமே வந்து ஷேர் பேசிஸில் வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. அவங்க தங்களோட பணம் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அஜித்தே இருக்குல்ல, AK-64 ஏன் இன்னும் தொடங்குறதுல தாமதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஜித் ஒரு சம்பளம் கோட் பண்ணுறாரு, அதுக்கு பல தயாரிப்பாளர்கள் வந்து முன் வரதுக்கு தயங்குறாங்க. ஸோ அது அவர் அந்த ஸ்டிக்கான், அதான் எனக்கு இந்த சம்பளம் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கார். ஸோ அது கிடைக்கல அப்படின்னும் போது அந்த ப்ராஜெக்ட் தள்ளி தாங்கி போகுது. இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கூட தள்ளி தான் போகுது, அது வந்து இப்போ உடனே அவர் பண்ணலேன்னு ஒரு தகவல் கூட வருது. ஸோ இப்படி இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு காரணமே கிடையாது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் குஷ்பு இருக்காங்க, கமல் டிஎம்கேல இருக்காங்க, அது ஒரு காரணமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா யூகங்கள், நிறைய யூகங்கள் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அதை வச்சு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு நவம்பர் 7th பர்த்டே அன்னைக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஐடியல் பீச் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்க ஈசிஆரில் அங்கே வந்து ரூம் போட்டு தராங்க சுந்தர் சிக்கு, டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஒரு சூட் ரூம் போட்டு தராங்க. அவருடைய உதவியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரூமுக்கு மேலே எல்லாமே ஆக்கியூபை பண்ணி அங்கே டிஸ்கஷன் நடக்குது. அங்கே டிஸ்கஷன் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டர் வெயிட், சுந்தர்சியோட ஸ்டைலே அதானே. நீங்கள் மேட்டுக்குடி, உள்ளத்தை அள்ளித்தா, அப்புறம் எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட இப்போ அரண்மனை கூட காமெடி படமாக தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு லைட்டர் வெயிட்டில் ரஜினிக்கும் பிடிச்ச மாதிரி. ஏற்கனவே அருணாச்சலமும் அப்படி தானே பண்ணார். அது அருணாச்சலம் ஒரு மாசான ஆக்ஷன் படம்லாம் சொல்ல முடியாது இல்லை, ரஜினி உள்ளே இருப்பார், ஒரு கமர்ஷியலான படம் கலகலன்னு போகும். அந்த மாதிரி ஒரு லைனை ரெடி பண்ணிவிட்டு ரஜினி போய் மீட் பண்ணுறாரு. சார் இந்த லைன் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களான்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அவர் ஒரு லைன் சொல்கிறாரு, அந்த லைன் கேட்டுட்டு ரஜினி சொல்கிறாரு, சுந்தர் இதோட பெட்டராக அதை பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படிங்கிறாரு. ஸோ பெட்டரா அப்படின்னும் போதே வந்து இது பிடிக்கலைங்கிறது தானே, அது மறைமுகமாக அதான அர்த்தம். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு சுந்தர் சி வந்து ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை சார், வேற ஒரு லைன் ஒரு 2 daysல ரெடி பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு லைன் வந்து ரெடி பண்ணிட்டு போய் ரஜினிகிட்ட சொல்கிறாரு. ரஜினிகிட்ட சொல்லும்போது ரஜினி என்ன சொல்கிறாரு, இது வேறு ஏதாவது இருக்கா, வேறு லைன் இன்னும் கொஞ்சம் வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வேறு என்னமோ எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத வந்து சுந்தர் சி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு
ஓகே சார் நான் வரேன், இன்னும் 2 நாளில் வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 நாளில், இதெல்லாமே இந்த நவம்பர் 7லேருந்து 13க்குள்ளே நடக்குது. ஸோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வேற ஒரு லைனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோடையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் ரஜினிகிட்ட சொல்கிறாரு. அப்போ ரஜினி சொன்ன ஒரு வார்த்தை வந்து சுந்தர் சியை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சுக்கிறாங்க. அது என்னன்னா சுந்தர் இது வந்து இந்த ட்ரெண்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, ட்ரெண்டில் இல்லையோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சுந்தர்சி கேட்டுக்க ட்ரெண்டில் இல்லைன்னா என்ன சார் அப்படின்னா, இல்லை இப்போ நிறைய பேர் அப்படின்னு சொல்லி 1-2 இயக்குநர்கள் பேரை வந்து உதாரணமாக சொன்னதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து 35-40 படம் எடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு குவாலிட்டியான ஏற்கனவே பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனருக்கு பாதிப்பு மனசளவு வருமா இல்லையா? ஸோ எவ்வளோதான் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தன்மானம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து சுந்தர்சி அந்த பாயிண்டில் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டார். அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதான், அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு இந்த ட்ரெண்ட் அப்படின்னா ரஜினியோட தொடர்ச்சியாக நெல்சன், லோகேஷ் இவங்க தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒப்பிட்டதுனால தான் அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரா சார்? இவங்க 2 பேரோட ஒப்பிட்டாரா இல்லை வேற யாரோட ஒப்பிட்டாரான்னு நமக்கு தெரில. ஆனால் ஏதோ ஒரு ஒப்பீடுகள் இருந்ததா சொல்கிறாங்க. சார் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்த மதகஜ ராஜா பயங்கரமான ஹிட்டு, ப்ரொடியூசர் பெரிய லாபன்றாரு. இன்ன வரைக்கும் அந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. விஷாலோட ஒரு படம் சைன் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்னதா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இயக்குனரை இப்படி பேசுறது அப்படின்றது ஒரு மன வருத்தப்பட்டு தான் ரொம்ப காயமடைஞ்சு தான் இருக்கும். இல்லை இது ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா சார், இந்த படத்தில் சுந்தர்சி டைரக்டரை கமிட் பண்ணும்போதே ரஜினிக்கு இதில் உடன்பாடு இல்லைங்கிறது தான் உண்மை. ரொம்ப வெளிப்படையாக பேசணும்னா ரஜினிக்கு இதில் சில தயக்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப க்ளீனாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து எஸ்பி முத்துராமனோட பயணித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு KS ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, அப்புறம் வந்து PA வாசு, இப்படி இயக்குனரோட பயணித்தார். இப்போ இன்னைக்கு ரஜினி யாரோட பயணிக்கிறார்? நெல்சன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், ரஞ்சித், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ், இப்படி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸோடு தான் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ இசையமைப்பாளர்களே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒரு காலத்தில் இளையராஜாவோட தான் பயணித்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவா கிட்ட வந்தார், நடுவில் சந்திரபோஸ் பண்ணியிருக்கார் 1-2 படங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா AR ரஹ்மான்கிட்ட வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனிருத்தோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார். இது காரணம் என்ன அப்படின்னா, ரஜினி இன்றைக்கி வரைக்கும் 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்னென்னா இந்த ட்ரெண்டு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ரஜினி என்றைக்குமே விட்டதில்லை. ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சார், அவர் வந்து 1975 வந்ததுலேருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் தன்னுடைய அந்த ஆளுமையான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே தக்க வைக்கிறார். அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் அது ரஜினிக்கு தெரிஞ்சு கொடுத்தாங்களோ தெரியாமல் கொடுத்தாங்களோ, ஆனால் அந்த பட்டத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் தட்டி பிடுங்காத அளவுக்கு வந்து இன்றைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு இருக்கார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுதான் காரணம். இந்த ட்ரெண்டு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸு, இன்றைக்கி இருக்கிற யங் டேலண்ட்ஸு அவங்களோட போகிறார். இன்றைக்கி யங் டேலண்ட்ஸோட போகும்போது என்னென்னா, அவங்க வந்து ரஜினியை வந்து அவங்க க்ளோரிஃபை பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பெரிய ஹிட் அடிக்குது. ஸோ சுந்தர் சி வந்து பண்ணுறதுல வந்து ரஜினிக்கு உடன்பாடு இல்லைன்னு ஏன் சொன்னேன்னா, நீங்கள் கேட்கலாம், அதாவது வந்து அருணாச்சலம் படம் பண்ணாரே அப்படின்னு. ஆனால் அது 1997 அந்த காலகட்டம். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ காலகட்டம் கடந்து இன்றைக்கி மறுபடியும் அதே ஒரு இயக்குனரோட மறுபடியும் ரஜினி படம் பண்ணுவாரா அப்படின்னா, அதில் ரஜினிக்கு யோசனை இருக்க தான் செய்யும். மிக மெகா ஹிட் கொடுத்த KS ரவிக்குமாரோட பண்ணுறாரா, பாஷா மாதிரி படங்கள் கொடுத்த சுரேஷ் கிருஷ்ணாவோட பண்ணுறாரா, P வாசுவோட பண்ணுறாரா? பண்ணலை. இல்லை, ஏன் பண்ணலை? ஸோ இந்த ரஜினி அதுலேருந்து மூவ் ஆகி வெளில வந்துட்டார். இன்னைக்கு இருக்கிற எங்க அந்த காலகட்டத்தில் இருந்த டைரக்டர்ஸ் யாருமே அப்டேட் ஆகலை அப்படின்னு அவர் எடுத்துக்கிறார். அப்படி நம்ம வந்து தப்பாகவும் டீக்ரேட் பண்ணியும் சொல்ல முடியாது. இது எப்படின்னா சார், ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப வந்து பாப்புலராக இருப்பாங்க. அடுத்தடுத்து ஒரு டெக்கேட், ஒரு 10 வருஷம் மூவ் ஆகும்போது என்னென்னா புதுசாக வேற யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. இன்னொரு 10 வருஷம் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற லோகேஷ் கனகராஜ், இன்னைக்கு இருக்கிற நெல்சன், இன்னைக்கு இருக்கிற கார்த்திக் சுப்ராஜ்லாம் இவங்களாம் ஃபேட் அவுட் ஆகி புதுசாக வருவாங்க. இது வந்து எப்படின்னா, இது இயற்கை, அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு. நம்ம வந்து இதுல எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. ஆனா 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா ரஜினி இருக்காரு, அது ரொம்ப முக்கியம். 50 வருஷமா சினிமா துறையில உச்ச நடிகரா கமல் இருக்காரு, அது ரொம்ப முக்கியம். இது எப்படி தக்க வைக்க முடியுது? இந்த மேஜிக் எப்படி நடக்குது? அப்ப அதுக்கான உழைப்பு, அதுக்கான நாலேஜ், அதுக்கான மூளை எல்லாம் இருக்கிறதுனால தான் இது நடக்குது. ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா சார், இதை வந்து ரஜினியால் வெளிப்படையாக கமல்கிட்ட சொல்ல முடியல. கமல் வந்து நெருங்கிய நண்பராக இருக்கிறதுனால, கமலோட ஆப்ஷன் சுந்தர்சினால வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாரு. அங்கே கதையும் வந்து அவருக்கு பிடிக்காததுனால அது எப்படா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. அதை நேரடியாக கமல்கிட்ட சொல்ல முடியாது. ஸோ மறைமுகமாக வந்து சுந்தர்சி கிட்ட வந்து ஒரு பிடிக்கலன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே சுந்தர்சி வந்து கமல்கிட்ட வந்து அவரோட ரிஃப்ளெக்ஷனை காமிப்பார். ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து
இது என்ன நடக்கும்ன்றது தெரியல. இப்போ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சுந்தர்சி வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் வந்து எப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கமல்கிட்ட பேசிட்டு தான் அந்த அறிவிப்பை கொடுத்தாருன்னு ஒரு சொல்கிறாங்க. கமல்கிட்ட பேசலை, ரஜினிட்டையும் பேசலை, தன்னிச்சையாக கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ சார், இன்னைக்கு வந்து சுந்தர்சி வந்து அவருடைய சுயமரியாதை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நான் கேள்விப்பட்ட உண்மையான தகவல் இதுதான். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்த அறிவிப்பு ரிஃப்ளெக்ட் ஆகுது எப்படின்னா, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நான் சொன்ன மாதிரி ரஜினி கமல் டாப் ஸ்டார்ஸாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை எப்படியாவது இயக்கிற மாட்டோமான்னு ஒவ்வொருத்தரும் கியூவில் நிற்கும் போது, அந்த வாய்ப்பு கிடைச்சி ஒருத்தர் அதை விட்டு விலகும் போது அப்போ எவ்வளோ மனக்காயங்கள் இருந்திருக்கும் அதை நீங்கள் யோசிக்கணும்ல, அந்த இயக்குனர் சார்பா, சுந்தர்சி சார்பா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம், கமிட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணோம், நம்மளை யாரையுமே கேட்காம அவர் வந்து சொல்லிட்டாரே அப்படின்ற வருத்தங்கள் கமலுக்கும் ரஜினிக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சினிமாவில் எப்படின்னா சார், இது வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஒருத்தவங்க விலக தான் நினைப்பாங்க. அது 1-2 படங்கள் எடுத்த இயக்குநர்களே இன்றைக்கி வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் சுந்தர்சி வந்து ஆட்டிடியூடாலாம் பிஹேவ் பண்ணக்கூடிய இயக்குனர் கிடையாது. அவர் மனசை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அது நடந்து ஏறிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த படத்தில் நம்ம பயணித்தோம்னா பாதி படத்தில் 10 நாள் 15 நாள் ஷூட்டிங் நடந்ததுக்கப்புறம் ட்ரெண்டில் இல்லை அப்படிங்கிற வார்த்தை மறுபடியும் பயன்படுத்தப்பட்டால், அதாவது மேக்கிங்கில், இது வந்து கதையில் மேக்கிங்கில் அப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? இத்தனைக்கும் வந்து கமல் ரஜினி 2 பேரும் மூக்குத்தி அம்மன் படம் இருக்கு இல்லையா, 2 நயன்தாரா நடிக்கிறாங்கல்ல, அதை போய் பார்த்துருக்குறாங்க. எடுத்த வரைக்கும் சுந்தர்சி போட்டு காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்புறமும் நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணுறாங்கன்னு அவர் நினைக்கிறாருன்னா, அவர் சுந்தர்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இன்றைக்கும் நான் வந்து 100 கோடிக்கு மேலே வந்து தாண்டி படங்கள் கொடுத்துட்ருக்கேன். அரண்மனைன்ற ஒரே ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் 1 2 3 4 5 6 10 பிஹெச்டி கூட நான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. நான் வந்து விமலை வச்சு பண்ணுவேன், இந்த ஜீவா வச்சு பண்ணுவேன், பரத்தை வச்சு பண்ணுவேன், நான் வந்து மிர்ச்சி சிவா வச்சு பண்ணுவேன், ஜெயை வச்சு பண்ணுவேன், யாரை வேணால் வச்சு பண்ணுவேன், நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டியோடு இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து சுந்தர்சிகிட்டே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னென்னா, ஒரு காலத்தில் ரஜினி கமல்லாம் பண்ணார், கார்த்திக் படம்லாம் பண்ணார். இன்றைக்கி சுந்தர்சி என்னென்னா, யார் பின்னாடியும் போக நான் விரும்பலைங்கிற ஒரு முடிவுக்கு அவர் பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்துட்டார். அதனால தான் அவரே நடித்தார். அதுவும் ஃபேட் அவுட் ஆனோன்னா மறுபடியும் டேரக்டராக வந்து நான் வந்து யாரை வேணா வச்செடுப்பேன், நான் ஜெயிப்பேன். இது ஒரு தனி திறமை. இது எல்லாருக்கும் இந்த ஆளுமை வராது, எல்லா இயக்குநர்களுக்கும் இந்த ஆளுமை வராது. அது சுந்தர்சிட்டே இருக்கு. கண்டிப்பாக சார். சமூக வலைத்தளங்களை நீங்கள் இப்போ பேசிட்டு இருந்தீங்க, இந்த அரண்மனை வந்து 10 பார்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சரக்கு அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். சரி, அதுதான் ஒரு மைனஸாக மாறிடுச்சோ? ஏன்னா இவங்க கமிட் ஆகியிருக்காங்க, இவங்க 2 பேரும் இணைய போகிறாங்கன்னொன்னே ரஜினி அவர்களை வந்து கமல் அவர்களையும் ரஜினி அவர்களையும் எவ்வளோ விமர்சித்தாங்க. அந்த அரண்மனை 5ல் நடிக்க போகிறாங்க, சுந்தர்சி தான் வந்து பேய் ஓட்ட போகிறாரு, இந்த விமர்சனங்களும் ஒரு காரணமா? ரஜினி தான் பேயின்னாங்க, ரஜினி அவர்கள் பேயின்னாங்க. அதான் இந்த விமர்சனங்கள், இந்த சமூக வலைத்தளங்களை எழுதின இந்த விமர்சனங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணமா சார்? இதெல்லாம் கிடையாது சார். இதெல்லாம் வந்து அந்த சமூக வலைதளங்கள் விமர்சனங்கள் இதையெல்லாம் தாண்டின மனநிலையில ரஜினியும் கமலும் இருக்காங்க. அதனால வந்து பேய் கதை இதெல்லாம் அலட்சியப்படுத்தி சொல்லல சுந்தர்சி. கிடையாது, இல்ல. நீ முதல்ல ரஜினிகிட்ட பேய் கதையெல்லாம் சொல்லி ரஜினி வச்சுலாம் பேய் கதையெல்லாம் எடுக்க முடியாது சார். சந்திரமுகிங்கிற படம் வந்து ரஜினி நடித்தார், அவரை சுற்றி தான் ஒரு ஜோதியா வச்சு ஒரு பிளே இருந்துச்சு. அது வேற மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சு. ரஜினியை பேயா நடித்தார். அதனால் ரஜினி வச்சு மையப்படுத்தி அந்த மாதிரி கதைகள் பண்ணுறது இன்றைய காலகட்டங்களில் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது. ஒருவேளை ரஜினியை மையப்படுத்தி அப்படி ஒரு கதை எழுதியிருந்தா கூட அது ரஜினிக்கு பிடிக்கலைன்னா என்ன செய்யறது? என்ன சார், இந்த வந்து ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும் சார். அதாவது வந்து பி வாசு சந்திரமுகி கொடுத்தாரு, அதே பி வாசு தான் குசேலன் கொடுத்தாரு. ஸோ இந்த வெற்றி தோல்விகள் யாருக்கு எப்போ வேணால் வரணும். KS ரவிக்குமார் தான் வந்து எப்படி சொல்கிறது, முத்துமாரி படையப்பா மாதிரி படங்கள் கொடுத்தாரு, அதே KS ரவிக்குமார் தான் லிங்கா கொடுத்தாரு. ஸோ இதை வந்து நீங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் வந்து முதல்ல எடுத்தோடனே நீங்கள் ஃபைனலைஸும் பண்ண முடியாது, நீங்கள் டிசைடும் பண்ண முடியாது. அது சூப்பர் ஸ்டார் நடித்த படம், அது கண்டிப்பாக ஓடுன்ற உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இது சினிமா இஸ் அ மேஜிக். அது வந்து ஒரு படம் வந்து ஆரம்பித்து அது முழுசாக எடுத்து ஒரு வடிவம் பெற்று வரும்போது முழு படத்தை பார்க்கும்போது தான் தெரியும் அது எப்படி வந்திருக்குன்னு, அது என்னவா வந்திருக்குன்னு. அதனால் இதெல்லாம் ஒரு நீங்கள் உருவாக்குறது தானே சார், கிரியேட்டிவ் தானே இது. நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிற்பி வந்து ஒரு சிலை கல் எடுத்து வடிக்கிறான்னா அந்த சிலை என்னவா வரும் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது. வடிக்க தான் அவன் ஷார்ப்பாக ஓனாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு வருவான். அந்த மாதிரி தான் இது வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ரஜினி ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறான்னு தெரில. சுந்தர்சியோட ஒர்க் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுனால தான் சுந்தர்சி வந்து இதில் வந்து விலகிட்டார். நம்மளே விலகிட்டோம்னா கௌரவம்னு விலகிட்டார். என்னோட கேள்வியை நீங்கள் ஆரம்பத்திலே ஒன்று பிடிச்சிட்டிங்க சார். அங்கேருந்து அது நான் மிஸ் பண்ணாமல் கேட்டுறேன். குஷ்புவும் கமலும் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் பேக்ரவுண்டும் இது காரணமா? நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை சார். அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா,
குஷ்புவுக்கு பிஜேபியில் இருக்காங்கன்னு முதலே தெரியும். குஷ்பு இந்த ப்ராஜெக்ட் 7ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிஜேபியில் சேர்ந்தாங்களா, இல்லை இவர் கமல் வந்து டிஎம்கேல சேர்ந்தாரா, இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு. இதெல்லாம் என்னென்னா இன்றைக்கி சமூக வலைதளங்களில் எல்லா விஷயம் டீகோட் பண்ணி இதுதான் காரணம், அதுதான் காரணம், அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க. இனி அடுத்து வந்து இவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் பண்ண போகிறாரு, கேஎஸ் ரவிக்குமாராக இருக்குமா, இல்லை வந்து நம்ம ஒரு வெங்கட் பிரபுவாக இருக்குமா, அவரா இவரா சுரேஷ் கிருஷ்ணாவா, இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சார் ஒரு மாதத்துலலாம் இனிமேல் டிசைட் பண்ண முடியாது. அடுத்து ஒரு இயக்குனர் யாராக இருக்கலாம், யார் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து இவங்க 2 பேரும் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பிரச்சனையானதுனால கலந்து ஆலோசித்து அப்படி ஒரு இயக்குனரை கூப்பிட்டு அவர்கிட்ட கதை கேட்டு அவர் அப்படி ஒரு நல்ல கதையை இவருக்கு பொருத்தமான கதையை சொல்லி அது ரஜினிக்கு பிடிச்சி அது கமலுக்கு பிடிச்சி. இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சார் தெரியுமா சார், இப்போ கமல் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸு. ஆனால் இதனுடைய மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாம் ரஜினி தான் எடுக்கிறாரு. ரஜினி கேட்காம நீங்கள் கமல் எந்த டிசிஷன் எடுக்க முடியாது, எடுத்தால் தப்பாக போயிடும். இதெல்லாம் நிறைய ஈகோ இதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பார்த்து பண்ணணும். 2 பேருமே வந்து இன்றைக்கி முக்கியமான நட்சத்திரங்களாக இருக்காங்க. இப்படின்னீங்கன்னா தீப்பொறி மாதிரி உரசிக்கும், இவங்க 2 பேருக்குமே பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதுனால கமலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த மெச்சூரிட்டி கமலுக்கும் இன்றைக்கி வந்துருச்சு. அவனும் 70 வயசை தொட்டுட்டாரு. ரஜினிக்கும் எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ரஜினிக்கும் தெரியும். அதனால் வந்து இவங்க 2 பேரும் நண்பர்கள், 50 வருஷம் நண்பர்கள். இந்த படத்தால் இந்த நட்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நிச்சயமாக அவங்க 2 பேருமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக செய்வாங்க. இந்த படம் அப்போ கைவிடப்படுமா சார், இல்லை இந்த கமலோட ப்ரொடக்ஷனில் ரஜினி பண்ணுறது உறுதியா, இயக்குனர் மட்டும் தேர்வு பண்ணணுமா? இன்றைக்கி நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சார். அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிற ராணான்னு ஒரு படம், அது கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் பயங்கரமாக கிராண்டாக பூஜை போட்டு முதல் நாள் ஷூட்டிங் படப்பிடிப்பு நடந்துச்சு. அன்னைக்கே வந்து ரஜினிக்கு உடம்பு முடியாமல் போச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். திருப்பி வந்து ரஜினி அந்த படத்தில் நடிச்சிருக்கலாம்ல, ஆல்ரெடி பேசி கதையெல்லாம் கேட்டு கேஎஸ் ரவிக்குமார் அவர் பிடிச்சமான டைரக்டர் தான், தொடங்கியிருக்கலாம்ல, ஏன் தொடங்கலை? ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது அன்பிரடிக்டபிள். எதுவுமே நம்ம இன்னைக்கு நிலைமையில சொல்ல முடியாது. இந்த கமலுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் ரஜினி தேதி கொடுத்துருக்காரு. கமல் வந்து இந்த தக் லைஃப்பில் ஒரு 1,80,00,000 நஷ்டமாயிட்டார் தக் லைஃப்பில். ஸோ இமீடியட்டாக கமலை வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை கமலுக்கு இருக்கிறதுனால கடன்காரர்கள் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்க கமலுக்கு, ஏதாவது ஒன்று பண்ணி சீக்கிரம் கொடுங்க அப்படின்னும் போது இந்த ரஜினி ப்ராஜெக்டால தான் இது முடியும் அப்படின்னும் போது ரஜினிகிட்ட அதை சொல்லி ரஜினி வந்து நண்பர்காண்டி கொடுத்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்தப்பே ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால ஸோ அடுத்தடுத்து இது மூவ் ஆகாதா, நடக்காதா, வேறு இயக்குனர் வருவாங்களா, இல்லை இந்த ரஜினி மட்டும் நடிப்பாரா, கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற அந்த ப்ராஜெக்ட் போவாங்களா, இல்லை வேறு ஒரு கதையை தேர்வு பண்ணுவாங்களா, எதுவுமே இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இல்லை சார், சுந்தர்சி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த இன்ஸ்டாலேருந்து அதை டெலீட் பண்ணிட்டாரு. கமல் அவர்கள் மீண்டும் அங்கே ஒரு சமரசம் பேசியிருக்காரு, மறுபடியும் இது வந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இல்லை, மறுபடியும் டேக் ஆஃப் ஆகும், ப்ராஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி அது நமக்கு தெரியாது இப்போதைக்கு. ஆனால் ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறி போச்சு. 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணி ஒரு டேரக்டர் விலகிட்டார், அதனால் படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு நாளைக்கு பேசுவாங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிச்சயமாக நடக்கும், ஆனால் அது கூட காலம் தான் டிசைட் பண்ணும். ஆனால் மறுபடியும் அதுக்கு சுந்தர்சி டேரக்டராக வருவாரான்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து சுந்தர்சிக்கு வந்து ஒரு மனசில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கரை பட்டுருச்சு சார். அது வந்து அவர் வெளிப்படுத்திட்டாரு. இப்போ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து 2 பேருக்குமே வந்துருச்சு, ஈகோ 2 பேருக்குமே வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் சுந்தர்சியை கன்வின்ஸ் பண்ணி போட வேண்டிய அவசியம் கமலுக்கு என்ன இருக்குது, ரஜினிக்கு என்ன இருக்குது? இவங்க 2 பேரும் டாப் ஸ்டார்ஸ் தானே. சுந்தர்சி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு பெரிய இயக்குனர், நான் ஏன் வளைஞ்சு போகணுன்னு அவர் போயிட்டார். இவங்க 2 பேரும் சாதாரண ஆட்கள் இல்லையே, அதனால் இவங்க வந்து அது வளைஞ்சு கொடுத்தெல்லாம் போக மாட்டாங்க. அப்படியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி தாஜா பண்ணி கூப்பிட்டு வந்து பண்ணி போடுங்க சார் சுந்தர்சி சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் மட்டும்தான் இயக்குனரா, அப்படி கிடையாது. ஸோ அதெல்லாம் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. மறுபடியும் சுந்தர்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரஜினி அவரோட பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது கமல் மட்டும் அன்பறிவு, லோகேஷ் இப்படி பயணிக்கிறாரு, என்னை மட்டும் சுந்தர்சியை வச்சு படம் பண்ண சொல்கிறாரு, அந்த ஒரு கோபமும் இருக்குங்களா சார்? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது மெயின் பாயிண்ட் என்னன்னா சார், கமல் ப்ரொடியூசர் சார். இங்கே கமல் ப்ரொடியூசர்னும் போது இது பட்ஜெட்டில் அந்த பட்ஜெட்டாக யார் பண்ணுவா? ரொம்ப வெட்டு குத்து, இந்த கத்தியை சொருகி எடுக்கிறது, கழுத்தை வெட்டுறது, இதெல்லாம் சுந்தர்சி படங்கள் எடுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடையாது. நான் சொன்ன மாதிரி பேன் இண்டியா படமாக இருக்காது. இதெல்லாம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராக இருப்பார். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம கைக்கடப்பாக அடக்கமாக பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கமல், தயாரிப்பாளர் கமல் அவர் எடுத்த முடிவு. அதனால தான் இந்த விளைவு. சரி, அடுத்த கட்டமாக என்ன அப்டேட் வருதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், வழக்கம்போல நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டு. சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடுப்பு நாளுங்கள் முறையில் நன்றி, வணக்கம்.